வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் டாக்டிக்ஸ். நான் இன்றைக்கி கிளினிக்கல் சைக்காலஜியில் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் என்ற டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன். உங்கள்கிட்ட இது பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய கிளாஸ் ஜார், 3 அடி உயரம் உள்ள கிளாஸ் ஜாரில் பறக்கக்கூடிய பூச்சிகளை உள்ளே போட்டார்கள். அதுக்கு தீனி போட்டு மேலே மூடி வச்சுட்டாங்க. இந்த பூச்சிகள் சாப்பிட்டு விட்டு பறக்க ட்ரை பண்ணும்போது மூடியில் அடிபட்டு கீழே விழுந்து கொண்டு இருந்தன. ஆனால் ஒவ்வொரு டைம் என்ன அது நினச்சிடுச்சு, இந்த மாதிரி மேலே போனால் நம்ம தலை அடிப்படுவோம்னு சொல்லிட்டு கீழேயே சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 4-5 இன்ச்சு கீழே மூடியிலேருந்து. ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு மூடியை திறந்து விட்டால் எந்த பூச்சியும் வெளியில் பறக்கலை. ஏன்னா அது இந்த இயலாமை தன்மையை கற்றுக்கொண்டு விட்டது. லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். கோயிலில் கூட நீங்கள் யானையை பார்த்துருப்பீங்க, குட்டி யானை காலில் செயினை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க, அதை பழக்கப்படுத்துறதுக்கு. அது இப்போ பல வருடங்கள் கழித்து அது பெரிய யானையை மாறினதுக்கு அதோட சக்தி அவ்வளோ இருக்கும். நினச்சா அந்த செயினை ஒரு செகண்டில் கட் பண்ணி போட்டு அதில் ஓட முடியும், ஆனால் போகாது. எனக்கு ஒன்ஸ் அகெயின் இது என்ன புரியுதுனாக்கா, இயலாமைத்தன்மை, லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அது கற்றுக்குச்சு. சைக்காலஜிஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தனோட வாழ்க்கையில் அடிக்கடி நடந்த மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலம்தான் மனிதர்கள் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸை கற்றுக்கொள்கிறார்கள், இயலாமைத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது கூட சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாதுப்பா, அது செல்ல இயலாது என்று முடிவு செய்து கொள்கிறார்கள். அதற்குரிய முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டு விடுவார்கள். நமக்கு இதுதான் கடவுள் கொடுத்ததுரா, போதும் அதோட அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் அவங்க மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். மார்ட்டின் செலிக்மேன், இவர் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் 1965ஆம் ஆண்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அவர் தான் இந்த வேர்டை காயின் பண்ணார். லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் என்ற வேர்டை காயின் பண்ணதே அவர் தான். 3 குரூப்ஸ் ஆஃப் டாக் எடுத்தார். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப்ஸ் எல்லாமே. அதை கேஜில் போட்டார். ஏபிசிங்கிற போட்டு எல்லாம் இரும்பு கேஜ். குரூப் ஏல உள்ளதுக்கு கூண்டுக்கு கதவு இருக்கும், திறந்தே இருக்கும். பிக்கு உள்ளது கதவு இருக்கும், ஆனால் உள்பக்கம் ஒரு லிவர் இருக்கும், அதை பல்லால் இழுத்தா கேட்டு திறந்துடும். சிக்கு உள்ளது கேட்டு பெர்மனெண்ட்டாக பூட்டி இருக்கும். இந்த 3 குரூப்ஸ் ஆஃப் டாக்கு ஒரு பர்டிகுலர் டயத்தில் பெல் அடிப்பார், ஷாக் கொடுப்பார். சாகிற அளவுக்கு இல்லை, ஆனால் தாங்க முடியாத கொஞ்சம் ஷாக், வலி பயங்கரமாக இருக்கும். எல்லா நாய்களும் கத்த ஆரம்பிச்சோன்னா வலி தாங்காமல் கத்திட்டு வெளியில் குரூப் ஏல உள்ளது கதவு திறந்துருக்கு, ஓடிடுச்சு. குரூப் பி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அலறி முடிச்சு அந்த லிவர் கண்டுபிடிச்சிது, பல்லால் இழுத்து அது கேட்டு திறந்தோன்னா ஓடிடுச்சு. குரூப் சியில் இருக்குது வலியே கிடையாது, உள்ளே அழுதுகிட்டே இருந்து கத்திக்கொண்டே இருந்தன, அலறிக்கொண்டே இருந்தன. ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் இதே எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணால், எல்லா கேட்டையும் திறந்துட்டு பண்ணார். ஆனால் குரூப் ஏ குரூப் இல் உள்ளது ஓடி போச்சு, கேட்டு கதவு திறந்தே இருந்தது, ஓடி விட்டது. குரூப் சியில் உள்ளது கதவு திறந்திருந்தாலும் வழிகளை துடித்து கொண்டு வெளியில் போக முயற்சி கூட பண்ணலை. இதைத்தான் லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், அது கற்றுக்கொண்டது. எதை கற்றுக்குச்சு? இயலாமை தன்மையை கற்றுக்கொண்டது, ஏற்றுக்கொண்டது. புரிஞ்சுங்களா? இதன் மூலம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இயலாமை தன்மையை கற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த நிலைமைக்கு காரணம் நான் இல்லைப்பா, மற்றவர்கள் தான், இல்லாட்டி சூழ்நிலை தான் காரணம் என்று தீர்மானித்து விடுகிறார்கள். ஒரு சேட் பாட்டு பார்த்தீங்களா? இதாவது அஃபர்மேஷன் நான் பண்ண தப்புக்கு இது நடந்தது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போ புட் த பிளேம் ஆன் சம்படி, ப்ளே விக்டிம்ஹுட். இதை தவிர்ப்பதற்கு, இதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம்? நாமே தன்னை அறிந்து புரிந்து கொள்வதும் தான் செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் வரும்போது அதை சமாளித்து அதிலிருந்து வெளியில் நம்ம மனசை உற்சாகப்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வர வேண்டும். அதாவது இப்போ கான்ஷியஸாக நீங்கள் கொண்டு வர பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ நல்லதும் நடந்திருக்கும், அதை நினச்சி பாருங்கள், அதை கொண்டு வாங்க. ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட்ஸ் வித் எம்பவரிங் அண்ட் ரியலிஸ்டிக் பர்பட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வர்ற சேலஞ்சஸை வளர்ச்சி அடைவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய சந்தர்ப்பங்களாக நினச்சிங்க, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன வெற்றிகளை கூட பெருசாக எண்ணி மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். இது நமக்கு தன்னம்பிக்கையும் தன்னாற்றலையும் வளர வைக்கும். நமக்கு ஒரு பெரிய வேலை, ஒரு டாஸ்க் இருந்தனாக்கா, பிரேக் இட் அப் இன்டு ஸ்மால் பீசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள். அவங்களுக்கு முதல்ல என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க, கம் டவுன் டு தட். அதுக்கப்புறம் உங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் பண்ண முடியுமா, எத்தனை பேர் வேலைக்கு வைக்க வேண்டும், அடுத்தால எம்எஸ்எம்இயில் சர்டிஃபிகேஷன் வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், 3வது ஜிஎஸ்டி வாங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முதல்ல எழுதிட்டிங்கன்னா
தென் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் அக்காம்ப்ளிஷ் இன்றைக்கி வேலைக்கு இன்றைக்கி முடிச்சிட்டேன்டான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தன்னாலே வரும். முடிச்சிட்டோம், நம்மளால் முடிக்க முடிஞ்சது, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு. இதை செய்யும்போது லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் நம்ம விட்டு தன்னாலே விலகிவிடும். 90% சக்ஸஸ் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ ஃபார் யூஆர் ஹியரிங் டு ஷானி ஃப்ரம் ஸ்மார்ட் டாக்டிக்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.